வெல்கம் டு winmean.com. இன்னைக்கு ஆப்டிடியூட் செட் 23 ஓட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் ஷுட் கம் இன் பிளேஸ் த கொஸ்டின் மார்க். ஸோ ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 2, 6, 14, 30 அப்படி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 126 கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ நம்ம சீரிஸ் பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் இடையில என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, 2 ஸ்கொயர் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது 4 ஆட் பண்ணால் 6 கிடைக்கும். ஸோ இது ரெண்டு கடையில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 கியூப்னா என்னது 8. அப்போ 6 + 4 என்ன கிடைக்கும், 14 கிடைக்கும். ஸோ இது கூட என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2^4, அதாவது 8 × 2 கிடைக்கும் 16. ஸோ 16 என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, 14 + 16 என்ன கிடைக்கும், நமக்கு 30 கிடைக்கும். அப்போ இது கூட என்ன ஆட் பண்ணியிருப்பாங்க, 2^5 வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ 16 × 2 32. அப்போ 30 + 32 இருக்கும் 62. இதுதான் இதோட ஆன்சரா இருக்கும். அதாவது ஒரே சீரியஸ் ஆட் பண்ணிருக்காங்க. 2 ஸ்கொயர், 2 கியூப், 2^4 up to 2^5 வரைக்கும் ஆட் பண்ணிருக்காங்க. சரியா? சோ செகண்ட் क्वेश्चन பாருங்க, the value of x in 2^x is equal to 32 is. அப்போங்க 2^x is equal to 32 கொடுத்திருக்காங்க. நம்ம இந்த x ஓட வேல்யூ என்ன பண்ணனும், ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்போ இதையும் என்ன பண்ணனும், நம்ம பவர்ல மாத்தணும். அப்போ இத பவர்ல மாத்தணும், நம்ம என்ன இருக்கும், 2^x is equal to 2^5 நமக்கு கிடைக்கும். அப்ப இத ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணா போதும். அப்ப x 5, இங்க பேஸ் என்னதா இருக்கு, சேமா இருக்கு. அப்ப x ஓட வேல்யூ என்னதா இருக்கும், 5 ன்னு இருக்கும். சோ x ஓட வேல்யூ என்ன இருக்கும், 5 ன்னு இருக்கும். சோ இந்த மாதிரி क्वेश्चंसல நமக்கு தேவை பேஸ் வேல்யூ ஒரே மாதிரி மாத்தியாச்சுனா அதோட ஆன்சரை ஈஸியா நம்ம எடுத்துடலாம். தேர்ட் क्वेश्चन பாருங்க, a 5 rupee coin and a 10 rupee coin are placed such that they touch each other. Sum of their areas is 117 mm². and distance between the center is 15 mm. then radius of both coins are respectively. அதாவது ஒரு 10 ரூபாய் காயின், ஒரு 5 ரூபாய் காயின் ரெண்டு தொட்டு வைக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா டயக்ராம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 10 ரூபாய் காயின், இது வந்து ஒரு 5 ரூபாய் காயின் அப்படின்னா இது ரெண்டுமே என்னதான் இருக்கும், டச் ஆயிருக்கும். இது ரெண்டுமே டச் ஆயிருக்கும். இதோட சென்டர்ல இருக்க டிஸ்டன்ஸ், ஸோ இதோட சென்டர்ல இருந்தும் இதோட சென்டர்ல இருக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15 mm கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ரெண்டு காயினோட சென்டர்ல இருந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 50 mm கொடுத்துருக்காங்க. அவரோட ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க, 1175 கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நம்ம கேட்டிருக்கிறது என்னது, தென் ரேடியஸ் ஆஃப் போத் த காயின்ஸ் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல காயின் 1 அது வந்து நம்ம r ரேடியஸ் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இந்த காயின் 2, ஸோ காயின் 2 இருக்கு தெரியுமா, ஸோ இது நம்ம வந்து இது வந்து r ரேடியஸ் எடுத்துக்கிட்டது அப்படின்னா இது வந்து என்ன, இந்த 50ல இருந்து என்ன பண்ணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். இது எப்படி எழுதலாம், 15 - r எடுக்கலாம் காயின் 2-வை. இப்போ நமக்கு ஏரியாக்குள்ள ஃபார்முலா தெரியும். என்ன தெரியும், πr². ஸோ πr² + πr² இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும், 117π ன்னு இருக்கும். சரியா? ஸோ இந்த பை வந்து இந்த காமன் வெளியில எடுத்துக்கோங்க. ஸோ r² + r² இஸ் ஈக்குவல் டு 117π ன்னு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பை நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். ஸோ காயின் 1ஓட ரேடியஸ் என்னது, r தான். ஸோ வந்து நீங்க r² நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. காயின் 2க்கு என்னது 15 - r. ஸோ நீங்க என்ன பண்ணணும், 15 - r the whole square is equal to என்ன இருக்கும், 117 இருக்கும். கரெக்ட்டா? சோ இத எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க. சோ r² plus 15² எவ்வளவு இருக்கும், 225 plus r² minus 2ab. சோ அப்ப -2 × 15 எவ்வளவு கிடைக்கும், 30 is equal to என்ன இருக்கும், 117 இருக்கும். சோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க. r² plus r². சோ இது வந்து என்ன இருக்கும், 2a × b. so 30r இருக்கும். சரியா? சோ சால்வ் பண்ணிக்கோங்க. அப்ப 2r² plus 30r, இந்த 225 ல இருந்து என்ன பண்ணனும், 117 என்ன பண்ணனும், சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். கரெக்ட்டா? சோ 15 ல இருந்து 7 கழிச்சா நமக்கு 8 கிடைக்கும். சோ 2 ல இருந்து 1 கழிச்சா 0, 2 ல இருந்து 1 கழிச்சா 1. அப்ப 108 நமக்கு கிடைக்கும். சரியா? சோ என்ன 108 கிடைக்கும், +108 is equal to என்ன இருக்கும், நமக்கு 0. அதாவது 225 ல இருந்து நம்ம 117 கழிக்கும்போது நம்ம என்ன கிடைக்கும், +108 கிடைக்கும். ஸோ இங்க வந்து -30r. ஸோ +108 is equal to என்னது, 0. இங்க 2r² எல்லாமே 2r கேன்சல் பண்ணலாம். அப்ப r² -15r plus 54 is equal to 0. ஸோ நம்ம சால்வ் பண்ணலாம். மல்டிப்ளை பண்ண என்ன இருக்கணும், 54 கிடைக்கணும். ஆட் பண்ண என்ன கிடைக்கணும், 15 கிடைக்கணும். ஸோ 9 54 கிடைக்கும். சரியா? சோ அப்ப இது என்ன பண்ணனும், -15 ஆனா ரெண்டுக்குமே என்ன பண்ணனும், மைனஸ் போட்டுறணும். அப்ப இந்த வேல்யூ நீங்க எப்படி எடுப்பீங்க, r - 15 அடுத்தது r - 9, r - 6 ன்னு எடுப்பீங்க.
ஸோ ஆரோட வேல்யூ என்ன இருக்கும் 9,6 இருக்கும். ஆரோட வேல்யூ என்ன இருக்கும் 9,6 இருக்கும். ஸோ இதில் நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துட்டு இப்போ ஒரு 9 எடுக்கும் அப்படின்னா ஸோ இதில் நம்ம அப்ளை பண்ணால் போதும். ஸோ ஆரோட வேல்யூ வந்து 9 அப்படின்னா 15 மைனஸ் ஆர்னா இருக்கும் என்ன இருக்கும் 15 மைனஸ் 9. ஸோ என்ன இருக்கும் 6. ஸோ இந்த ரேடியஸோட வேல்யூ என்ன இருக்கும் 9 mm, 6 mm இருக்கும். ஸோ இந்த டயக்ராம் மட்டும் நமக்கு வரைய தெரிஞ்சு இந்த ஃபார்முலா தெரிஞ்சு நான் போதும் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். Fourth question பாருங்க. The measures of the angle of a triangle is 5:4:3. Then the angle of the triangle is. So நம்ம triangleோட total angle எவ்வளவு தெரியும் 180 டிகிரி தெரியும். இங்க ரேஷியோ கொடுத்திருக்காங்க 5:4:3. triangleோட total angle எவ்வளவு 180 டிகிரி. So இந்த ரேஷியோல நம்ம நம்பரா எடுத்தோம்னா நம்ம என்ன எடுப்போம் இத 5x, 4x, 3x ன்னு எடுப்போம். So இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சுனா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 180 டிகிரி கிடைக்கும். So அதான் நம்ம இங்க பண்ண போறோம். So 5x plus 4x plus 3x is equal to எவ்வளவு 180 டிகிரி. So ஆட் பண்ணிக்கோங்க. So 5 4 9 9 3 எவ்வளவு கிடைக்கும் 12. So 12x is equal to எவ்வளவு இருக்கும் 180 டிகிரி இருக்கும். So x ஓட வேல்யூ பாருங்க 180 divided by 12. So நீங்க என்ன பண்ணலாம் இத கேன்சல் பண்ணிக்கலாம். So 2 12 3 18 so 30 so 1 2 15 30. So x is equal to எவ்வளவு கிடைக்கும் 15 கிடைக்கும். क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க ட்ரையாங்கிளோட ஒவ்வொண்ணோட ஆங்கிள் கேட்டிருக்காங்க. So 5x அப்பனா 50 25 அப்ப எவ்வளவு இருக்கும் 75 டிகிரி இருக்கும். அடுத்து 4x அப்ப எவ்வளவு இருக்கும் 60 டிகிரி இருக்கும். அடுத்து 3x அப்ப எவ்வளவு இருக்கும் 45 டிகிரி இருக்கும். So ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸ் எவ்வளவு இருக்கும் 75 டிகிரி, 60 டிகிரி, 45 டிகிரி அப்படினு இருக்கும். நமக்கு தேவை என்னது ட்ரையாங்கிளோட டோட்டல் ஆங்கிள் 180 டிகிரி. அந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுனா இந்த சம்ம சால்வ் பண்ணலாம். ஃபிஃப்த் क्वेश्चन பாருங்க. The diagonal of a square is 20 cm. Find its perimeter. சோ நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படினா நமக்கு ஃபார்முலா என்ன அப்படினா 4a அப்படிதானே. சோ பெரிமீட்டரோட ஃபார்முலா என்னது 4a. சோ நமக்கு a என்னன்னு தெரிஞ்சாதான் இத அப்ளை பண்ண முடியும். சோ क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க ஒரு ஸ்கொயரோட இந்த டயகனல் வந்து கொடுத்திருக்காங்க. நக்கலா இந்த டயகனல் வந்து கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க 20 cm. சோ நமக்கு இதோட சைடு அதாவது இந்த இதோட a அது வந்து தெரியாது. சோ நீங்க a ன்னு எடுத்துக்கோங்க. சோ இந்த a ஓட வேல்யூ என்ன தெரியாது நமக்கு தெரியாது. சோ நம்ம என்ன பண்ணலாம் இதுல பித்தகரஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணலாம். என்ன ஃபார்முலா hypotenuse the whole square is equal to adjacent the whole square plus opposite the whole square. கரெக்ட்டா? சோ நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சோ 20 the whole square. So 20 the whole square is equal to a square plus என்ன இருக்கும் a square ன்னு இருக்கும். சோ நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க. So 400 is equal to 2a square. சரியா? சோ இத சால்வ் பண்ணோம் அப்படினா என்ன கிடைக்கும் a square is equal to என்ன இருக்கும் 200 இருக்கும். சோ a is equal to என்ன இருக்கும் 10 into root 2 இருக்கும். சோ a ஓட வேல்யூ என்ன இருக்கும் 10 into root 2 இருக்கும். இப்போ இத நம்ம அப்ளை பண்ணா போதும். சரியா? அப்போ 4 into 10 root 2. அப்ப நம்ம எவ்வளவு இருக்கும் 40 root 2. இதான் இதோட ஆன்சரா இருக்கும். சோ இந்த வேல்யூ எவ்வளவு இருக்கும் 40 root 2 இருக்கும். சோ நமக்கு இதுக்கும் தேவையானதா ஃபார்முலா தான். ஃபார்முலா இருந்துச்சுனா இந்த क्वेश्चனை சால்வ் பண்ணலாம். 6th क्वेश्चन பாருங்க. A man is walking at a speed of 10 km/h. After every 10 km, he takes rest for 5 minutes. How much time will be take to cover a distance of 5 km? சரியா? So இது என்ன அப்படினா after 10 km இல்ல after 1 km. சரியா? After 1 km he take rest for 5 minutes. So இந்த क्वेश्चன்ல கொடுத்திருக்காங்க 10 km/h. So 1 ஹவருக்கு அவன் எவ்வளவு டிராவல் பண்றான் 10 km வந்து டிராவல் பண்றான். ஆனா இந்த क्वेश्चன்ல டிராவல் பண்ணது எவ்வளவுதான் 5 km தான். அப்ப இந்த 5 km எவ்வளவு நேரத்துல டிராவல் பண்ணிருப்பான் 30 மினிட்ஸ்ல அவன் என்ன பண்ணிருப்பான் டிராவல் பண்ணிருப்பான். கரெக்ட்டா? சோ இதான் நம்மளோட கான்செப்ட். சோ 5 km நீங்க எடுத்துக்கோங்க. சோ இதுல இருந்து இப்ப 0 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா அப்படினா 1 km நடந்துப்பான், 2 km, 3 km, 4 km, சோ 5. சோ இந்த 5 km அவன் எவ்வளவு நிமிஷத்துல டிராவல் பண்றான் 30 மினிட்ஸ்ல டிராவல் பண்றான். டோட்டலா 5 km அத 30 மினிட்ஸ்ல டிராவல் பண்றான். So ஒவ்வொரு 1 கிலோமீட்டருக்கும் so every 1 கிலோமீட்டர் ஒவ்வொரு 1 கிலோமீட்டருக்கும் அவன் எவ்வளவு ரெஸ்ட் எடுக்கறான் he takes 5 minutes. சரி 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கறான். so இதுல வந்து ஒரு 5 minutes. so இரண்டாவது கிலோமீட்டர் வரும்போது ஒரு 5 minutes. so மூணாவது கிலோமீட்டர் வரும்போது ஒரு 5 minutes. நாலாவது கிலோமீட்டர் வரும்போது ஒரு 5 minutes. ஃபைனலா என்ன பண்றான் ரீச் ஆயிடான். so இங்க நமக்கு எவ்வளவு இருக்கும் நமக்கு 5 + 5 + 5 + 5 இருக்கு. so நமக்கு எவ்வளவு இருக்கும் 20.
ஸோ டோட்டலாக இவங்க வந்து எவ்வளோ மினிட் வந்து எடுத்துருக்காங்க ட்ராவல் பண்ணுறதுக்காக எடுத்த டைம் எவ்வளோ இருக்கும் 50 மினிட்ஸாக இருக்கும். ஸோ ட்ராவல் பண்ணி எடுத்த டைம் எவ்வளோ இருக்கும் 50 மினிட்ஸாக இருக்கும். 7th கொஸ்டின் பாருங்க. when 2 dice are thrown what is the probability of getting doublet? அதாவது ரெண்டு டைஸ் வந்து நம்ம த்ரோன் பண்ணும்போது அதோட probability of getting doublet வந்து சேம் நம்பர் வரணும். அப்போ நமக்கு நல்லா தெரியும் ரெண்டு டைஸ் வந்து நம்ம த்ரோன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 36 பாசிபிலிட்டிஸ் வந்து கிடைக்கும். கரெக்டா? ஸோ இது டபுளெட் என்னது ரெண்டுமே சேம் நம்பராக வரணும். அப்போ டபுளெட் என்ன வரும் 1,1 வரும் 2,2 3,3 4,4 அதுமாதிரி 5,5 அதுக்கப்புறம் என்ன இருக்கும் 6,6. அப்போ டோட்டலாக எத்தனை டபுளெட் வரும் 6 டபுளெட் வரும். ஸோ இது ப்ராபபிலிட்டி என்ன இருக்குது நமக்கு 6 டபுளெட் வரும். டோட்டல் ப்ராபபிலிட்டி எவ்வளவு 36. ஸோ இது சால்வ் பண்ணால் போதும். ஸோ ஆன்சர் என்ன இருக்கும் 1/6 இருக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்கும் 1/6. கொஸ்டின் பாருங்க LCM of 2/3 and 5/9 is. ஸோ LCM of fraction கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு நல்லா தெரியும் LCM of fraction அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க நீங்க LCM of numerator divided by HCF of denominator. ஸோ இதான் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ LCM of numerator அப்படின்னா 2,5. ஸோ LCM வந்து நீங்க எதுக்கு எடுப்பீங்க 2,5 எடுப்பீங்க. HCF வந்து எதுக்கு எடுப்பீங்க நீங்க 3,9 எடுப்பீங்க. ஸோ நம்ம இதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ LCM of 2,5 என்ன கிடைக்கும் 10. HCF of 3,9 என்ன கிடைக்கும் 3. ஸோ ஆன்சர் என்ன இருக்கும் 10/3 இருக்கும். சரியா? ஸோ 9th கொஸ்டின் பாருங்க. ரேஷியோ ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ஃபுல் ஸ்பியர் டு த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ஹெமிஸ்பியர் ஹேவிங் சேம் ரேடியஸ். ஸோ சர்ஃபேஸ் ஏரியானாலே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் ஸோ நம்ம இங்கே என்ன போடுவீங்க 4πr² வரும். அதே இது செமிஸ்பியர் ஹெமிஸ்பியர் அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவு இருக்கும் 3πr² இருக்கும். क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க இதோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ 4πr² ரேஷியோ 3πr². சோ இதோட ரேடியஸ் வந்து என்னதா கொடுத்திருக்காங்க சேமா இருக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. சேம் ரேடியஸ் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? சோ இப்போ என்ன பண்ணலாம் ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம். சோ பையும் என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம். அப்ப ரேஷியோ என்ன இருக்கும் 4:3 இருக்கும். ஸோ ரேஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் 4:3 இருக்கும். 10th கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x in the equation. ஸோ ரூட் ஆஃப் 1 + 25 divided by 144 is equal to 1 + x/12 இருக்கு. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ ரூட் ஆஃப் 144 + 25 divided by 144 is equal to 12 + x divided by 12. சரியா? ஸோ நம்ம ஆட் பண்ண நம்ம என்ன கிடைக்கும் ரூட் ஆஃப் 169 divided by 144 is equal to 12 + x divided by 12. ஸோ இது ஸ்கொயர் ரூட்ல இருக்கு. ஸோ நம்ம ரூட் வேல்யூ எடுக்கலாம். அப்போ நம்ம என்ன இருக்கும் 13/12 is equal to 12 + x divided by 12. ஸோ நமக்கு டினாமினேட்டர்ல ரெண்டுமே 12 தான் இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம். ஸோ நம்ம இங்க என்னதான் பண்ணணும் x வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ x is equal to என்ன இருக்கும் 13 - 12. அப்போ x ஓட வேல்யூ என்ன இருக்கும் 1 ன்னு இருக்கும். சரியா? ஸோ நம்ம டைரக்டா எல்சிஎம் எடுத்து இதை அப்ளை பண்ணாலே போதும் இந்த क्वेश्चन சால்வ் பண்ணலாம். क्वेश्चन பாருங்க. in 1998 the production of tea is 1584 million kg which is 20% more than in 1991. சரியா? ஸோ 1998ல ப்ரொடியூஸ் பண்ணது வந்து 20% more than. அப்போ நீங்க என்ன எடுக்கணும் 120% எவ்வளவு இருக்கும் 1584 இருக்கும். அப்ப 1991ல எவ்வளவு இருக்கும் 100% இருக்கும். அப்ப 100% வந்து எவ்வளவு அதான் நம்ம என்ன பண்ண போறோம் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ இது வந்து எப்போ வருது 1998. சோ இது வந்து 1991. சோ நம்ம 100% எவ்வளவு அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படினா என்ன பண்ணா போதும் செயின் ரூல் அப்ளை பண்ணா போதும். சோ நம்ம இதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ அப்ப x ஓட வேல்யூ எவ்வளவு இருக்கும் 1584 into 100 divided by 120 இருக்கும். கரெக்ட்டா? சோ இத வந்து நம்ம என்ன பண்ணலாம் டைரக்ட்டா கேன்சல் பண்ணலாம். இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. சோ 1 12 12 1 12 12 மீதி 38 இருக்கும். அப்ப 3 12 36 2 12 24. அப்ப 132 into 10. அப்ப எவ்வளவு இருக்கும் 1320 மில்லியன் kgs இருக்கும். சோ 1991 ல எவ்வளவு இருக்கும் 1320 மில்லியன் kgs இருக்கும். சரியா? சோ 12th क्वेश्चन பாருங்க. If 20 men can build a wall 12 meters in 6 days, what length of a similar wall can be built by 25 men in 3 days? So இது வந்து time and workல formula based ஒரு question. So formula என்ன அப்படினா m1
ஸோ மென் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. day 1 divided by w1 is equal to m2 day 2 divided by w2. சரியா? ஸோ நமக்கு m1 வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 men can build a wall in 6 days. ஒர்க் வந்து எவ்வளவு? 112. அதே மாதிரி 25 men 3 days கொடுத்துருக்காங்க. ஸோ 25 into 3 டிவைட் பை என்ன பண்ணுவீங்க? எக்ஸ் போட்டுக்குவீங்க. ஸோ இது கேன்சல் பண்ணலாம். ஸோ 4 5 20, 5 25, 1 3 3, 2 3 6. ஸோ இதையும் இங்கே திரும்ப கேன்சல் பண்ணலாம். 1 நாள் 4, 2 நாள் 8, மீதம் 3, என்னாதா 32. ஸோ இது இங்கே கேன்சல் பண்ணலாம். 1 2 4 2 8. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? 5 into 14 இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும் நமக்கு? 5 into 14 இருக்கும். ஸோ 5 into 10 50, 5 20. ஸோ எவ்வளோ இருக்கும்? 70 மீட்டர் வால் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த டைமில் பில்ட் பண்ணி முடிப்பாங்க. 25 men 3 daysல வந்து 70 மீட்டர் வால் வந்து பில்ட் பண்ணி முடிப்பாங்க. ஸோ 13 கொஸ்டின் பாருங்க. The radius of a circular park is 63 meter. Find the cost of fencing it at rupees 12 per meter. ஸோ ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் பார்க் கொடுத்துருக்காங்க. அதை சுற்றி வேலி அமைக்கிறதுக்கு எவ்வளோ ரூபாய் ஆகும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சுற்றி வேலி அமைக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும்? சர்க்கம்ஃபரன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் அதாவது அதோட பெரிமீட்டர் நம்ம கண்டுபிடிப்போம். அது ஃபார்முலா என்ன அப்படின்னா 2πr. சரியா? ஸோ இதில் நம்ம வேல்யூ என்ன இருக்கும்? 2 into 22/7. ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 63 மீட்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 9 7 63. ஸோ 44 into 9 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ 94 36 6 மீது 3, 94 36 3 39. ஸோ அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 396 மீட்டர் இருக்கும். கொஸ்டினை கேட்டிருக்காங்க, ஒரு மீட்டருக்கு 12 ரூபாய்னா எவ்வளோ ரூபாய் செலவாகும்? ஸோ இது வந்து என்ன பண்ணணும்? 396 into 12 மல்டிப்ளை பண்ணி வரணும். ஆன்சர் கிடைக்கும். ஸோ 6 2 12 மீதம் 1, 9 2 12 19 9 மீதம் 1, 2 6 1 7. ஸோ 396. ஸோ வேல்யூ என்ன இருக்கும்? 2 9 6 15 5 மீதம் 1. ஸோ 10 17 7 மீதம் 1, 4752 ரூபாய் ஆகும். எவ்வளோ ரூபாய் இருக்கும்? 4752 ரூபாய் இதோட வேல்யூவா இருக்கும். சரியா? ஸோ 14 கொஸ்டின் பாருங்க. சிம்பிளிஃபை 3/8 whole power 5 into 3/8 whole power 4 divided by 3/8 whole power 9. ஸோ சப்ஸ் அண்ட் இண்டிசஸ்ல இருக்கு. ஸோ எல்லா பேஸ் வேல்யூ என்னதான் இருக்கு? சேமாக தான் இருக்கு. ஸோ நம்ம அதாவது 3/8 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மேலே பாருங்க, நம்ம மல்டிப்ளிகேஷன் இருந்தால் ஆட் பண்ணுவோம். சரியா? டிவிஷன் இருந்தால் என்ன பண்ணுவோம்? சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அதாவது மல்டிப்ளிகேஷன் இருந்தால் நம்ம சப்ஸ் அண்ட் டிவிஷன்ல என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். டிவிஷன் இருந்தால் என்ன பண்ணுவோம்? சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சரியா? ஸோ இங்கே இது ரெண்டுமே என்ன இருக்கு? மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ இது ரெண்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம். ஸோ 5 + 4 இது வந்து டிவிஷன்ல இருக்கு. ஸோ என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 9 - 9 அப்போ நமக்கு என்ன இருக்கும்? 3/8 பவர் 0 இருக்கும். சரியா? ஸோ இதோட வேல்யூ என்னது? எனிதிங் பவர் 0 ஆன்சர் என்னது? 1. ஸோ எனிதிங் பவர் 0 அதோட வேல்யூ என்ன இருக்கும்? 1. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதுல அதாவது n பவர் 0 இது வந்து என்ன இருந்தாலும் 1 தான். a பவர் 0 இருந்தாலும் 1 தான். 9 பவர் 0 இருந்தாலும் 1 தான். எதோட பவர்ல 0 இருந்தாலும் அதோட வேல்யூ என்னதான் இருக்கும்? 1 தான் இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் என்னதான் இருக்கும்? 1 தான் இருக்கும். 15 கொஸ்டின் பாருங்க. A sum of money quadruples in 24 years under simple interest, then rate of interest is. அதாவது 4 வருஷத்துல அது வந்து அதாவது 4 டைம்ஸ் 24 இயர்ல 4 டைம்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபார்முலா தெரியும். டைம்ஸ் -1 into 100 divided by n. ஸோ நம்ம r கண்டுபிடிக்கணும். அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? n போடுவோம். இங்க வந்து 4 டைம்ஸ். ஸோ 4 - 1 நமக்கு என்ன இருக்கும்? 3 இருக்கும். ஸோ 3 into 100 divided by என்ன போடுவீங்க? நீங்க 24 போடுவீங்க. ஸோ கேன்சல் பண்ணலாம். 1 3 3 3 24. ஸோ இதுவும் கேன்சல் பண்ணலாம். 1 2 திரும்ப 20 கிடைக்கும். ஸோ 2 16 மீது 4. ஸோ 8 40. ஸோ எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும்? 12.5% இருக்கும். ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி 16 கொஸ்டின் பாருங்க. இஃப் ஏஸ் மந்த்லி இன்கம் இஸ் 40% மோர் தென் ஆஃப் பி, how much percent of B's income less than of A? அதாவது A ஓட இன்கம் வந்து B விட 40% அதிகமா இருக்குதான். ஸோ இதே மாதிரி B ஓட இன்கம் வந்து A விட எத்தனை சதவீதம் கம்மியா இருக்கும்? லெஸ் தென் எத்தனை பர்சன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா R divided by 100 plus R into 100. ஸோ நமக்கு வந்து லெஸ் தேன் கொடுத்தாங்க என்ன பண்ணுவீங்க? 100 plus R போடுவீங்க. மோர் தேன் கொடுத்தா என்ன பண்ணும்? 100 minus R போடுவீங்க. ஸோ இங்கே என்ன இருக்கும்? 40. 100 plus 40 இருக்கும் 140. இன்ட்டு என்ன பண்ணுவீங்க? 100. ஸோ இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆயிரும். ஸோ
ஸோ நீங்கள் வேறு கேன்சல் பண்ணலாம். 7 2 14. ஸோ இது என்ன கிடைக்கும்? 20 கிடைக்கும். ஸோ இதுக்கு மேலே இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 200 டிவைட் பை 7. ஸோ இந்த மிக்சர் ஃப்ராக்ஷனுக்கு மேலே கிடைக்கும் 28 இன்ட்டு 7 எவ்வளோ கிடைக்கும்? 196. ஸோ 28 இன்ட்டு 4/7. ஸோ இதுதான் இதோட வேல்யூவாக இருக்கும் நமக்கு. ஸோ நமக்கு தேவை என்னது? இந்த மாதிரி அதாவது லெஸ் தேன் மோர்னு கொடுத்தாங்கன்னா ஆர் டிவைட் பை 100 + r இன்ட்டு 100. ஃபார்முலா தெரிஞ்சால் போதும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம். ஸோ 17th கொஸ்டின் பாருங்க. If m and n are whole numbers such that m power n is equal to 121, then find m minus 1 into n plus 1. சரியா? ஸோ இங்கே m power n is equal to என்ன கொடுத்துருக்காங்க? 121 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ m ஓட வேல்யூ அதாவது இந்த பவரில் இருக்க n தெரியுமா? ஸோ இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா m power n is equal to 11 ஸ்கொயர் எழுதலாம். ஸோ 11 ஸ்கொயர் தான் என்னது? 121. ஸோ இங்கே m ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 11 இருக்கும். n ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 2 இருக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். ஸோ m minus 1 into n plus 1. ஸோ இப்போ m minus 1னா உங்களுக்கு என்ன இருக்கும்? 11 minus 1. அப்போ 10 power n plus 1னா அர்த்தம் 2 plus 1. அப்போ 10 cube. 10 cube வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 1000 இருக்கும். ஸோ இதான் இதோட ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ 18th கொஸ்டின் பாருங்க. A and B together can complete a piece of work in 20 days and B alone can in 30 days. In how many days can A alone complete the work? ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாள் முடிக்கிறாங்களா? 20 நாளில் முடிக்கிறாங்களா? பி மட்டும் அந்த வேலையை 30 நாளில் முடிக்கிறாங்களா? அப்படின்னா ஏ மட்டும் அந்த வேலையை செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா நல்லாவே தெரியும். xy டிவைட் பை x + y. கரெக்டா? ஸோ இதுதான் இதோட ஃபார்முலா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? இதை டைரெக்டாக நம்ம என்ன பண்ணால் போதும்? அப்ளை பண்ணால் போதும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரி, xy டிவைட் பை x - y. சரியா? ஸோ நமக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 20யும் 30யும் கொடுத்துருக்காங்க. ஸோ 20 into 30 டிவைட் பை 30 - 20 கிடைக்கும் 10 நமக்கு கிடைக்கும். ஸோ வேல்யூ என்ன பண்ண போதும்? கேன்சல் பண்ண போதும். ஸோ 20 into 3 எவ்வளவு? 60. ஸோ பி மட்டும் அதாவது ஏ மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாராம்? 60 நாளில் செஞ்சு முடிப்பாரு. 19th கொஸ்டின் பாருங்க. 60 meters of a uniform wire weighs 80 kg. What 141 meter of the same wire weight சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 60 மீட்டர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 80 கேஜின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி 141 மீட்டர் வந்து எத்தனை கேஜி இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது முக்கியமாக என்ன கொடுத்துருக்காங்க? யூனிஃபார்ம் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ மீட்டர் கூடும்போது வெயிட்டும் கூடும். ஸோ நம்ம செயின் ரூல் தான் நமக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ x = என்ன இருக்கும்? 141 into 80 divided by 16 இருக்கும். 0 கேன்சல் பண்ணலாம். ஸோ 3 2 6, 4 2 8, 4 3 12, 7 3 21. ஸோ ஆன்சர் என்ன இருக்கும்? இந்த 47 4 மல்டிப்ளை பண்ணால் இதோட ஆன்சர் கிடைக்கும். ஸோ 47 into 4, 7 28 இன்ட்டு இது 2, 4 16 into 18. ஸோ எவ்வளோ இருக்கும்? எக்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 188 kg இருக்கும். அதாவது 141 மீட்டராக நம்ம ஆக்கியாச்சு அப்படின்னா அதோட வெயிட் எவ்வளோ இருக்கும்? 188 kg இருக்கும். சரியா? So 20th question பாருங்க. If x square minus 1 is divided by x plus 1 is equal to 4, then find the value of x. So x square minus 1. அப்போ அது x square minus 1 square. So a square minus b square. ஃபார்முலா என்னது? a plus b into a minus b. So x minus 1 into x plus 1 divided by x plus 1 is equal to என்ன போடுவீங்க? நீங்க 4 போடுவீங்க. சரியா? ஸோ இந்த x plus 1ஐயும் இந்த x plus 1 என்ன பண்ணிக்கோங்க? கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ x minus 1 is equal to என்னது? 4. ஸோ x is equal to என்னது? 4 plus 1. இப்போ x ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 5 இருக்கும். ஸோ வேல்யூ என்ன இருக்கும்? நமக்கு 5 இருக்கும். ஸோ 21st கொஸ்டின் பாருங்க. A can do a certain job in 12 days. B is 60% more efficient than A. How many days does B alone take to do the job? ஸோ A வந்து ஒரு வேலையை 12 நாள் செய்கிறாங்க. ஸோ 100% நம்ம என்ன எடுக்கலாம்? 12 டேஸ் எடுத்துடலாம். B வந்து 60% மோர் தென். அப்போ 160% வந்து எத்தனை டேஸில் முடிப்பாங்க? இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்குது. ஸோ நமக்கு வந்து டைம் அண்ட் ஒர்க்னால இன்வெர்ஸ் செயின் ரூல் தான். ஸோ இன்வெர்ஸ் செயின் ரூல் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் மேலே உள்ளதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே உள்ளதால் டிவைட் பண்ணுவீங்க. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? 3 12, 4 16. அப்போ என்ன இருக்குங்க? 0 இருக்கும். ஸோ இந்த 0வும் கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே கேன்சல் பண்ணிக்கோங்க. 7 8, 5 20. அப்போ 2.5 into 3. அப்போ எத்தனை நாள் முடிப்பாங்க? அவன் 7.5 டேஸில் அவங்க முடிப்பாங்க. ஸோ ஏ வந்து 12 டேஸில் முடிச்சாங்கன்னா அதோட 60% மோர் எஃபிஷியன்ட் தேனாக இருக்கிற
பி வந்து எத்தனை நாள் முடிப்பாராம் 7.5 டேஸ்ல முடிப்பார் 22nd கொஸ்டின் பாருங்க 3 men 4 women and 6 children can complete a work in 7 days அப்ப இத எழுதிக்கோங்க 3 men 4 women 6 children can do a work in 7 days சரியா so a woman does double the work a man does a woman does double the work a man does அப்பனா அர்த்தம் என்னது ரெண்டு men சேர்ந்து தான் ஒரு womanோட ஒர்க்கே வந்து என்ன பண்ண முடியும் அவங்களால செய்ய முடியும் சரியா சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க and a child does half the work a man does அப்பனா அர்த்தம் என்னது ரெண்டு children சேர்ந்து தான் ஒரு மென்னோட ஒர்க் என்ன பண்ண முடியும் சோ இத நம்ம என்ன பண்ண போறோம் இது எல்லாத்தையும் ஒண்ணு men இல்லனா woman இல்லனா children நம்ம என்ன பண்ணோம் கன்வர்ட் பண்ணோம் சோ நம்ம வந்து இது எல்லாத்தையும் woman கன்வர்ட் பண்ணலாம் அதான் ஈஸி அப்ப 2 men = 1 woman அப்படினா 1 men = என்ன இருக்கும் நமக்கு 1 men = என்ன இருக்கும் 1/2 woman ஆ இருக்கும் இங்க எத்தனை men கொடுத்திருக்காங்க 3 men கொடுத்திருக்காங்க அப்ப 3 men = அதாவது 3 men = நமக்கு எவ்வளவு இருக்கும் இத உள்ளாடி மல்டிப்ளை பண்ணா போதும் 3/2 woman ஆயிடும் சோ ஃபர்ஸ்ட் இது நமக்கு கிடைச்சாச்சு சரியா சோ அடுத்து பாருங்க 2 children = 1 man so 1 man = என்னது 1/2 woman இங்க எத்தனை children கொடுத்திருக்காங்க 6 children சோ நம்ம என்ன எடுக்கலாம்ங்க 3 pair எடுக்கலாம் அப்ப 3 * 1/2 நமக்கு என்ன இருக்கும் 3/2 woman ஆயிடும் சோ நமக்கு அந்த children இருக்காங்க தெரியுமா அவங்களும் 3/2 woman ஆ மாத்தியாச்சு சோ இப்ப இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணா போதும் அப்ப 3/2 woman plus 4 woman plus 3/2 woman எத்தனை woman நம்ம என்ன பண்ணோம் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் சோ 3/2 plus 3/2 நமக்கு என்ன இருக்கும் நமக்கு 6/2 plus 4 ன்னு இருக்கும் சோ எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும் சோ எல்சிஎம் எடுத்துக்கோங்க சோ நமக்கு 6 plus 8 டிவைட் பை இருக்கும் 2 சோ 14 / 2 கிடைக்கும் சோ நமக்கு எத்தனை கிடைப்பாங்க 7 women கிடைப்பாங்க சோ 7 women சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்க அத 7 நாளையில தான் how many women can complete the work in 7 days நம்ம 7 women சேர்ந்தாங்கன்னா அந்த வேலையை 7 நாள்ல அவங்க முடிச்சிருவாங்க சோ இதுதான் இதோட ஆன்சரா இருக்கும் சோ thank you so much for watching உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும் அப்படினா நம்ம வின்மின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க thank you